அது என்னன்னா 8th சீசன் வரையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ யாருமே தெரியலண்ணா. வினோத் அண்ணா தானா. அவர் வந்து எப்படி இண்டிவிஜுவலாக விளாட்றாரு, அப்படியே ஒரு கண்டென்ட்டாக போகிறது மாதிரி எனக்கு தெரியல. நல்லா என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா பண்ணுறாரு, அதனால் அவர் பிடிக்கணும். ஆனால் அவங்க மேலேயும் தப்பு நிறையா தானே இருக்குது. அதனால் சொல்கிறது ஒன்றும் இல்லைண்ணா. பார்வை பற்றி அவங்க எப்படின்னா இது ஒருத்தரை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கேம் விளாட்ற மாதிரி இருக்குண்ணா. அவங்கள அதெல்லாம் நான் எப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறது அவங்களுக்கே தெரியும்ண்ணா. அதெல்லாம் அவர் வந்து இண்டிவிஜுவலாக நல்லா விளாட்றோண்ணா. அவர் அது பார்க் கூட போயிட்டு அது போல் பண்ணுறதால அவர் நேம் கெட்டு போயிட்டு அவரால் கேம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவங்க வருஷம்ண்ணா பாரு தானே எனக்கு தெரிஞ்சு. பாரு தானே. அவங்க கேட்டால் மணிக்காக விளையாட வரந்துடுறாங்க. அவங்கள மாதிரி திறமை வச்சுன்னு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு விட்டுருக்கலாம், அவங்கள விட்டதுக்கு பதிலாக. வினோத் அண்ணா தானா. அவர் தான் நான் சொன்னேன். அவர் இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு, எதுவும் வந்தாலும் கரெக்டாக பேசுகிறாரு, யார்கிட்டையும் மூஞ்சி சொல்லிக்காமல் பேசுகிறாரு, அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு வினோத் அண்ணா, அப்படி இல்லைன்னா விக்ரமா. விக்ரம் தானா. விக்ரம் அப்படி இல்லைனா வினோத் அண்ணா. மோஸ்ட்டாக வினோத் அண்ணா தானே கண்டிப்பாக. அமித் அன்ஃபேர் தானா. அவரும் நல்ல பிளேயர் தானா. ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்காரு. அவரும் தனியாக விளையாடினா விளையாடி தான் இருப்பார். அவரும் கொஞ்சம் திவ்யா கூட அவங்க கூட சேர்ந்து அவர் அப்படி பண்ணுறாரு. இருக்கலாம்ண்ணா. அப்படி தான். ஓகேண்ணா.